ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ஓவன் எதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. 3/4 கப் சர்க்கரை, அதாவது சர்க்கரையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி இல்லை முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸ் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவும் சர்க்கரை, எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை வந்து கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து இந்தளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பால் சேர்த்தும் போது கரெக்டாயிரும். இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பட்டர் ஃப்ளேவர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக போகிற மாதிரி நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 கப் வந்து ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு பேட்டர் தான் நமக்கு வந்து கேக்கில் ஊற்றி செய்ய போகிறோம். அதனால் வந்து நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டி விழுகாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண கரெக்டாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு டூட்டி ஃப்ரூட்டி இல்லை வேறு நட்ஸ் இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ சேர்த்துல மேலே மட்டும்தான் சேர்த்திருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் வச்சு பாலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டான பேட்டர் வந்துடும். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சுருக்குறேங்க. குக்கர் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கேக்கை பேக் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ட்ரே மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா பட்டர் தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கேக் வந்து அந்த கப்பில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பட்டர் தேய்ச்சிக்கிறோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவும் சேர்க்கல. கீழே மேலே எல்லா பக்கம் வந்து நான் பட்டர் மட்டும் நல்லா ஈவனாக தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கப்பை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா ஆட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து இடையில இருக்கிற அந்த கேப்பெல்லாம் ஏர் புகாமல் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அப்படியே பேக் ஆகும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு ஒரு 2-3 டைம் ஷேக் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே வந்து நீங்கள் ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம் வந்து நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அந்த குக்கரில் இருக்க வாசர் அதுக்கப்புறம் விசில் 2மே எடுத்துருங்க. அது போடக்கூடாது. இந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ளஃபியாக மேலே வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து 45 நிமிஷம் கரெக்டாக வச்சுருக்கிறேங்க. கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அந்த ஓரங்கள்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே ஒட்டலை. லைட்டாக தான் எடுத்து அது அப்படியே ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கிறதுனால பெருசாக வந்து எதுவும் ஒட்டலைங்க. பார்த்திங்கன்னா அந்த கப்லேருந்து அப்படியே நான் வந்து வேறு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே சாஃப்டாக இருந்ததுங்க கேக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே தெரியும். நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். இது வந்து வீட்டில் செஞ்சது அப்படின்னு யாருக்குமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கேக் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் கட் பண்ணணும். உடனே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் போட முடியாது. உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.